ஒரு மாட்டு பண்ணையில் ஒரு மடிவீக்கம் வர்றது அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை. அந்த மடிவீக்கம் வந்துருச்சு அப்படின்னா, அந்த மடிவீக்கம் நல்லாகிற வரைக்கும் அந்த ஒரு வாரத்துலேருந்து 10 நாளைக்கு அதோட பால் உற்பத்தி குறைஞ்சிரும். பொருளாதார இழப்பு ஏற்பட்டுரும். அது வந்து அந்த 10 நாள் கழிச்சு அந்த மாடை மடியை நல்லாக்க முடியாமல் போயிடுச்சு. ஒரு காம்போ இல்லை 2 காம்போ போயிடுச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் அந்த மாடு ஒரு 50,000 ரூபாய்க்கு வாங்கின மாடு ஒரு 20,000 30,000த்துக்கும், ₹1,00,000 வாங்கின மாடும் அதே 20,000 30,000த்துக்கும் இந்த மாதிரி அதோட வேல்யூவும் கம்மியாயிரும். அந்த மாதிரி மடிவீக்கம் வராமல் இருக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம பண்ணி அதை தடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றிலாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரி, இப்போ வந்து நம்ம மடிநோய் வந்ததுக்கப்புறம் கண்டுபிடிக்கிறதுக்கான இன்ஸ்ட்ருமெண்ட் பத்தி காமிச்சிருந்தோம். நமக்கு டிவைஸ் வந்து குவாட்டன் மாஸ் டெஸ்ட்ன்னு சொல்லுவோம். அத பார்த்துருந்தோம். மடிநோய் வந்து சப்கிளினிக்கல் ஸ்டேஜ்ல இருக்கு அப்படின்னா, அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு மாஸ்டர்வேதா அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ வந்து நம்ம மடிநோயை வராம தடுக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத பாயிண்ட் தான் சொல்றோம். இது வந்து ஃபைன் கெயின் சார். இது வந்து இந்த ஃபைன் கெயின் என்ன பண்ணோம் அப்படின்னாக்க, இது வந்து டிப் வந்து இது. இது வந்து இந்த டிப் கப்ல வந்து நம்ம ஃபில் பண்ணிட்டு, காம்ல வந்து நம்ம டிப் பண்ணிடுவோம். இந்த டீத் டிப்ல இந்த கப்பலை ஃபில் பண்ணிட்டு என்ன பண்றாங்க? இந்த டிப் கப்ல நம்ம வந்து இந்த லிக்விட உள்ள ஃபில் பண்ணிடுங்க சார். ஃபில் பண்ணி நம்ம பிரஸ் பண்ணாக்க நமக்கு இங்க வந்து லிக்விட் மேல வந்துரும். மேல இது ஏன் வச்சிருக்கோம் அப்படின்னாக்க, நமக்கு வந்து ஒன்ஸ் யூஸ் பண்ணதுக்கப்புறம் யூஸ் பண்ணது வந்து கீழ லிக்விட் போகாம இருக்கிறதுக்காக நம்ம வந்து மேல மட்டும் வச்சுக்கலாம். தேவையான போது மட்டும் நம்ம வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கிற மாரி இருக்கும். இத நம்ம இதுல உள்ள டிப் பண்ணிட்டா இதுல வந்து ஒரு லேயர் மாரி அந்த காம்புல வந்து ஒரு லேயர் மாரி ஃபார்ம் ஆயிரும் சார். ஃபார்ம் ஆயிருச்சுன்னா எந்த ஒரு பாக்டீரியா எதுவுமே வந்து காம்புக்குள்ள போய் நோய் தொற்றா வராத அளவுக்கு நம்ம வந்து பாதுகாப்பு அதாவது குடுக்கும். பால் கறந்து முடிச்ச வாட்டி, பால் துவாரங்கள்லாம் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் அந்த ஓப்பன்ல ஆமாங்க இருக்கும். சார். அந்த ஓப்பன்ல இருக்கிறப்ப அதுக்கு முன்னே கிருமி உள்ள போய் மடிவீக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. எஸ் சார். அந்த மடிவீக்கம் வராம இருக்கிறதுக்கு பால் கறந்து முடிச்ச வாட்டி, இத வந்து இந்த டீத் டிப்ப நினைக்க சொல்றீங்க. ஆமாங்க சார். இத டிப் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து அந்த லேயர் ஃபுல்லாவே வந்து காஞ்சிருங்க சார். காஞ்சதுக்கப்புறம் ஒரு 20, 30 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லாவே ட்ரை ஆயிடும். அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில நம்ம பால் கறக்கிறதுக்கு முன்னாடி, அத நம்ம உரிக்கிற மாரி இருக்கும். உரிச்சு எடுத்துட்டோம்னாக்க, அதுக்கப்புறம் பால் நார்மலா எப்பயும் கறக்கிற மாரி கறக்கலாம். தண்ணீல கழுவுனா போதுங்களா? இல்ல கையில உரிக்கிற மாரி இருக்குங்களா? கையில உரிச்சனாலே நமக்கு வந்துருங்க சார். வெங்காய தோல் உரிக்கிற மாரி தான் இருக்கும். அது நம்ம உரிச்சோம்னாலே நமக்கு வந்து ஈஸியா தனியா இருக்குங்களா? ஈஸியா வந்துருங்க சார் கையில அது. தொட்டாவே போதும் வந்துரும். வந்துருங்க சார். சரிங்க. அந்த மாரி எடுத்துட்டு பால் கறந்துக்கலாம். இது பால்ல பட்டா ஏதாவது பிரச்சனை ஆகுங்களா? இல்ல சார். எதுவும் பிரச்சனை இல்ல சார். இது வந்து நேச்சுரல் தான். ஃபுட் கிரேட் மெட்டீரியல் தான் இதில யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால வந்து பால்ல கலந்துடுச்சு, இல்ல கன்னுக்குட்டி அதுக்குள்ள ஏதாவது சாப்பிட்டுருச்சு, படுதுனாலும் கன்னுக்குட்டி அவுத்து விடுறோம். கன்னுக்குட்டி போய் வாய வச்சு சப்பிருது. எதுவும் ஆவாதுங்க சார். எதுவும் எதுவும் பிரச்சனை ஆகாது. இல்லைங்க சார். எதுவும் ஆகாதுங்க. எதுவும் இல்லைங்க சார். இந்த மாரி இந்த டீத் டிப்ப நெனைக்கிறப்ப எவ்வளோ நேரம் ஆகுங்க இது போய் ஃபுல்லா அரெஸ்ட் ஆகுறதுக்கு? இது காய்ஞ்சு போறதுக்கு? 30 நிமிஷம் வரைக்கும் எடுத்துங்க சார். நம்ம நம்ம டிப் பண்ண உடனே நம்ம அந்த ஃபுல் கவர் ஆயிடுங்க சார். அதுக்கப்புறம் அந்த லேயர் ஃபார்ம் ஆகுறதுக்கு 20 30 நிமிஷம் வரைக்கும் டைம் எடுத்துங்க சார். இது இது இன்னொரு ப்ராடக்ட் இருக்குது. இதுக்கும் என்ன வித்தியாசங்க? சார் இது வந்து பார்த்தீங்கன்னா, அயோடின் பேஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் சார். அயோஜின்னு சொல்லுவோம். இது வந்து லாக்டிக் ஆசிட் பேஸ்ட் இருக்கக்கூடிய ப்ராடக்ட் சார். இது வந்து ஃபைன்கைன். இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மடிநோய் நமக்கு வந்து அடிக்கடி வந்துகிட்டே இருக்கு. நம்ம ஒரு ஃபார்ம் வச்சிருக்கோம். நெறைய ஒரு 30, 40 மாடு பக்கம் வச்சிருக்கோம். நம்ம கன்டினியூஸா வந்து பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னும்போது, டைரக்ட்டா அயோடின் பேஸ்ட் ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணலாங்க சார். இது யூஸ் பண்ணும்போது நமக்கு மடிநோய் வர்றது வந்து முற்றிலும் வந்து நம்ம தடுக்கிறதுக்கான பிரிவென்ஷன் சொல்யூஷனா இத குடுக்குறோம். இந்த ஃபைன் கெயின் அப்படின்றது வந்து மடிநோய் மட்டும் இல்லாம வேற ஏதாவது தொற்றுனால நமக்கு வந்து மடி மூலியமா நமக்கு நோய் வருது அப்படின்னா, அத வந்து கியூர் வராம தடுக்கிறதுக்கு நம்ம வந்து இந்த ஃபைன் கெயின் அப்படின்றத வந்து யூஸ் பண்ணலாம் சார். இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணலாம். எது நமக்கு தேவையோ அத யூஸ் பண்ணிக்கணும். ஆமாங்க சார். இது வந்து லார்ஜ் ஃபார்ம் வச்சு அதிகமான மாடு வச்சிருக்கவங்களுக்கு வந்து அயோஜனும், கம்மியா ஒரு 5, 6 மாடு வச்சிருக்கவங்களுக்கு வந்து ஃபைன் கெயின் வந்து ரெக்கமெண்ட் பண்ணலாங்க சார். நெறைய மாடு வச்சிருக்கீங்க ஃபைன் கெயினும் பயன்படுத்தலாம். பட் இருந்தாலும் நெறைய மாடு அவங்களால அஃபோர்ட் பண்ண முடியாது நம்ம ப்ராடக்ட்ன்றதுனால, அவங்க வந்து அயோஜனே போதுமானதாங்க சார். இதுக்கும் விலை வித்தியாசம் வருங்களா? கண்டிப்பா இருக்குங்க சார். இது வந்து ரூ. 499 வருங்க சார் இதனுடைய ரேட்டு. இது வந்து ரூ. 690 வருங்க சார் இதனுடைய ரேட்டு. இது வந்து டிப் கப் இது இந்த மாரி டிப் கப் குடுக்குங்க சார். இது வந்து இதில டிப் கப்ல போட்டு தான் நம்ம வந்து டிப் பண்ணுவோம். இந்த டிப் கப்பு தனியா வேணுனாலும் நம்மள்ட்ட வாங்கிக்கலாம். இல்ல இந்த ப்ராடக்ட் ஒன்ஸ் இது கூட காம்போவா நம்ம குடுத்துருவோம். வாங்கிட்டு நமக்கு நெக்ஸ்ட் டைம் வந்து டிப் கப் இருக்கு அப்டின்னா, இந்த ப்ராடக்ட் மட்டும் நம்ம தனியா இது வந்து 1 கேஜ் வருங்க சார். நம்மள்ட்ட 1 கேஜி பேக்கேஜ் இருக்கு, 10 கேஜில இருக்கு, 20 கேஜ் அந்த மாரி நமக்கு வேற பேக்கேஜ்ல இருக்குங்க சார். கால் பண்ணி நம்மள்ட்ட கேட்டா நம்ம என்ன பேக்கேஜோ அதுக்கு தகுந்த மாரி நம்ம குடுக்கலாங்க சார். பேக்கேஜ் பல்கா வாங்க அதோட விலை ரேட் வந்து குறைஞ்சிரும். கம்மியாயிட்டே வருங்க சார். நம்ம டிஸ்கவுண்ட் பிரைஸ் என்னன்னு நம்ம கால் பண்ணி கேட்டா நம்ம சொல்லுவோம் சார். இது 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 ஒரு டைம் வாங்குனா எவ்வளோ நாளைக்கு இத யூஸ் பண்ண முடியும்? இது 1 இயர் கூட வருங்க சார். 1 இயர்க்கு மேலே கூட வரும். நம்ம எதுவும் டேமேஜ் பண்ணாம இருக்கிற வரைக்கும் எதுவும் ப்ராப்ளம் வராது சார். இது ரீயூசபிள் தான் அது. இதுல இப்ப ஊத்தி வச்சிடுறோம். மாடு கீழ தள்ளி விட்டுருது. கீழ வருமா இது? கீழ கொட்டுங்களா? சார் இதில வந்து பார்த்தீங்கன்னா, 300 எம்எல் வரைக்கும் இது பிடிக்குங்க சார் வால்யூமு. நம்ம வந்து இப்போ 200 எம்எல் இருக்கு. நம்ம வந்து எவ்வளோ தேவை மாட்டுக்கு பால் கறந்ததுக்கப்புறம் யூஸ் பண்ணுறோன்றத பொறுத்து, நம்ம இத பிரஸ் பண்ணோம்னாக்க நமக்கு வந்து மேல இந்த இடத்துல வருங்க சார். அப்படி பிரஸ் பண்ணோம்னா, நமக்கு எவ்வளோ வேணுமோ அது மட்டும் தான் சார் வரும். நம்ம நம்ம வந்து இதில டிப் பண்ணதுக்கப்புறம், நமக்கு கம்மியான வால்யூம் இருக்கும். அது மட்டும் கீழ ஊத்திடணும். ஏன்னா, ஆல்ரெடி அதில இன்ஃபெக்ஷன் ஆன ஏதாவது கிருமிகள் இருந்துச்சுன்னா, அது திரும்ப அது கீழ உள்ள போகாம தடுக்கிறதுக்காக உள்ள ஒரு ஓஸ் இருக்குங்க சார்.
அந்த ஓஸில் நமக்கு தேவையானதை ப்ரெஸ் பண்ணும்போது மட்டும்தான் மேலே வரும். மீதி மேலே இருக்கிறத நம்ம யூஸ் பண்ண வரும். எக்ஸசைஸ் இருந்துச்சுன்னா அது கீழே ஊற்றிடலாம். திரும்ப பாட்டிலுக்குள்ளே வராது. இன்னைக்கு அழுத்துறீங்க, எல்லா மாட்டுக்கும் யூஸ் பண்றீங்க, யூஸ் பண்ணி மீதி இருக்கிறத கீழே கீழே ஊற்றிடுறீங்க. ஊற்றிடலாம் சார். அப்புறம் நாளைக்கு கொட்டுறப்ப இதுல இருக்கிறதுக்கு வெளியே கீழே வராது. வராதுங்க சார். நம்ம ப்ரெஸ் பண்ணால் மட்டும்தான் மேலே வரும். பாட்டில் அன்னன்னைக்கு சாஞ்சாலும் அன்னன்னைக்கு எவ்வளவு வேணுமோ தேவையானது மட்டும் வெளில எடுத்துக்கலாம் சார். இது பண்ணிக்கலாம். எல்லாமே வந்து கண்டாமினேட் ஆகாமல், நோய் தொற்று உள்ளே எதுவும் போகாமல் மேலே இருக்கிறத மட்டும் யூஸ் பண்ணிக்கிறதா இந்த மாதிரி மெத்தட் இருக்குங்க சார். உங்களோட நேரத்துக்கு ரொம்ப நன்றிங்க. நன்றி சார். நன்றி.